நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல போராட்டங்களுக்கு அப்புறம் முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார் நண்பர்களே. அந்த வீடியோக்களை நிறைய பார்த்திருப்பீங்க. அவர் பதவியேற்ற உடனேயே முதல் கையெழுத்து எதுல போட்டிருக்கிறார் அப்படின்னும், இந்த முதல் கையெழுத்து திராவிட கட்சிகளை ஆடிப்பாக வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம திமுகவை மறைமுகமாக சாடி இருக்கிறாரு. அது என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே. அதனால மறக்காம நம்முடைய வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. Facebook, Instagramல ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் திராவிட கட்சிகளான திமுக, அதிமுகவை தாண்டி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறது. இதுதான் முதல் முறை. அதுவும் கட்சி தொடங்கிய 2.5 ஆண்டுகள்ல தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் விஜய் அவர்கள். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல பதவியேற்பு மேடையிலேயே 3 முக்கிய கோப்புகள்ல விஜய் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து வீடுகளுக்கும் 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதுதான் திராவிட கட்சிகளை ஆடி போக வச்சிருக்கு. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை 100 யூனிட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் முதலமைச்சராக பதவியேற்ற உடனேயே முதல் கையெழுத்தாக இனி அனைத்து வீடுகளுக்கும் 200 யூனிட் வரைக்கும் கட்டணமில்லா மின்சாரத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இரண்டாவது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்கம் அப்படிங்கிற கோப்புல கையெழுத்திட்டிருக்கிறாரு. மூணாவது போதைப் பொருள் தடுப்பு படை உருவாக்கம் அப்படிங்கிற 3 முக்கியமான ஒரு கோப்புகள்ல கையெழுத்திட்டு அதிரடி காமிச்சிருக்கிறாரு. கையெழுத்தானதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் மேடையில பேச்சு கொடுக்க வந்திருக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னே தெரியல. சினிமாவில் எப்படி சாதிக்கணும் அப்படின்னு ஒரு துணை இயக்குனருடைய பிள்ளையாக பிறந்து பசினா என்ன அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களில் ஒருவனாக, அண்ணனாக, தம்பியாக உங்களுக்கான நன்றி கடன் செலுத்துவதற்காக விஜய் தம்பி நண்பாவா அப்படின்னு என்ன அழைச்சிருக்கீங்க. ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்கீங்க. உங்கள் விஜய் வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்பவுமே ஒரு இமோஷனலா விஜய் அவர்கள் பேசினார் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். இது மட்டும் இல்லாம திமுக, அதிமுக அதாவது திராவிட கட்சிகளுக்கு ஒரு மறைமுகமான எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம ஒரு வெள்ளை அறிக்கையை நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. தமிழ்நாட்டுல இப்போ எவ்வளவு கடன் இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல தமிழ்நாடு இருக்கு. எது எப்படி இருக்கு, எந்தெந்த துறையில இருக்கு இல்ல அப்படிங்கிறதும் கஜானாவை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. அது சம்பந்தமா உங்களுக்கு நான் வெள்ளை அறிக்கை வெளியிட விரும்புறேன். நான் சொன்ன வாக்குறுதிகளை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். ஆனா உங்ககிட்ட நான் ஒன்னே ஒரு வேண்டுகோள் மட்டும் வச்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கீங்க. எனக்கு அதே போல கால அவகாசம் கொடுத்தா நல்லா இருக்கும். போதைப் பொருள் கலாச்சாரம் தடுக்க இன்னையிலிருந்து நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னும், அதே போல இதுக்கு முன்னாடி ஆண்ட ஆட்சிகள்ல என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கையை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதே போல நான் கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். இவ்வளவு பெரிய பேர் என் கூட இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாம் எனக்கு சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் மேடையில ஒரு அதிரடி காமிச்சிருக்கிறாரு. ஆரம்பமே அமர்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தவறாம சொல்லுங்க.